அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி என்று ஒரு இறைவசனத்தில் பேசுவார். அதாவது அல்லாஹுவை நீங்கள் எந்த விதத்தில் அவனுடைய வல்லமையை விளங்கி இருக்க வேண்டுமோ அந்த வகையில் நீங்கள் அவனை விளங்கி இருக்கவில்லை. வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி என்று அல்லாஹ் சொல்வார். அதாவது அல்லாஹுவை விளங்க வேண்டிய எப்படி விளங்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் அல்லாஹுவை விளங்காமல் அல்லாஹுடைய மகத்துவத்தை விளங்காமல் இருக்கிறீர்கள் என்பது அந்த வசனத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அர்த்தம் தாற்பயம் என்ன என்று சொன்னால், இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களாகட்டும் அல்லது இறைநேசர்களாகட்டும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை அவனுடைய மகத்துவத்தை அவர்கள் மிகச்சரியாகவே விளங்கியிருந்தார்கள். ஒரு விஷயத்தினுடைய ஒரு பொருளினுடைய அதனுடைய தேவை என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை ஒரு மனிதன் விளங்கி கொள்ளும் பொழுதுதான் அதன் மீதான கண்ணியமும் மரியாதையும் வரும். பெயரளவில் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் அல்லாஹனுடைய உள்ளமையை விளங்கி ஒருவர் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு அம்பை எடுக்கிறார். அந்த அம்பை ஒருவர் கையில் எவ்வளவு ஆற்றல் கொடுத்து வேகமாக வீசி எறிந்தாலும் கூட அந்த அம்பு எவ்வளவு தூரம் போகுமோ அதை விட பன்மடங்கு தூரம் என்பது வில்லிலிருந்து வீசும் பொழுது போகும். ஒருவர் ஒரு அம்பை வைத்திருக்கிறார், அதை வில்லில் வைத்து எறிகிறார்னு சொன்னால் அது ரொம்ப தூரம் போகும், வேகமாக போகும், ஆற்றலோடு போகும். இதே கையில் வீசினா அந்த மாதிரி போகுமானா போகாது. இதற்கு மத்தியில் உள்ள வித்தியாசம்தான் ஒருவர் அல்லாஹுவை விளங்கி அவனுடைய பெயரை ஒரு முறை அல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் சும்மா அல்லாஹுடைய பெயரை விளங்காமல் சும்மா அல்லாஹ் 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 என்று சொல்லுவதற்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் என்று இமாம்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள். நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தினுடைய நோக்கமும் கூட, நோம்பினுடைய நோக்கமும் ஹஜ்ஜினுடைய நோக்கமும் இன்னும் பிற எல்லா இபாதத்தினுடைய நோக்கமும் நாம் அல்லாஹுவை விளங்கியிருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதன் அல்லாஹுவை விளங்கிவிட்டான் என்று சொன்னால் எல்லா காரணிகளும் அவனை விட்டு நீங்கி அவன் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அதற்கு எந்த விதமான அடிப்படை தேவையும் அவனிடத்தில் இல்லை. அதாவது சாதாரணமாக மக்களால் செய்ய முடியாத விஷயங்களை கூட அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கிறான். எப்பொழுதுன்னு கேட்டால் அவன் அல்லாஹனுடைய உள்ளமையை விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது. உதாரணத்தை திருக்குர்ஆன்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறார். என்ன உதாரணம்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இதற்கு பெரும் உதாரணமாக இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சபா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் ஹஜ்ரத் பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய விஷயம் இவர்களுக்கு அந்த ஹுதுஹுது பறவையின் மூலம் தெரிய வருகிறது. அவர்கள் இன்னஹு மின் சுலைமான் வைன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்கி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள் சபா நாட்டு இளவரசிக்கு. அவர்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயம் என்ன? சபாவினுடைய இளவரசி நம்மை பார்ப்பதற்காக கிளம்பி வருகிறார். அவர் அங்கிருந்து இங்கு வந்து சேருவதற்கு முன்னால் அவருடைய சிம்மாசனம் இங்கே வர வேண்டும். யார் கொண்டு வந்து வைக்க முடியும்னு கேட்டாங்க. அந்த சிம்மாசனம் என்பது கிட்டத்தட்ட ஒரு மாளிகை அளவிற்கு மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம். சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன சேர் இல்லை, அது ஒரு பெரும் சிம்மாசனம். அதை யார் அவர் அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள இங்கே கொண்டு வந்து சேர்ப்பது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் இந்த வரலாறுகளை எல்லாம் அப்படியே குர்ஆனில் பேசிக்கொண்டு வரும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லுவான், கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் அன் ஆதீக பிஹி கப்ல அன் தகூமு மின் மகாமிக் என்று சொல்லும். ஒரு ஜின் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு ஜின்னும் இருக்கும். அதற்கு பெயர் இஃப்ரீத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த இஃப்ரீத்துங்கிற ஜின்னு அல்லாஹ் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்லும், நீங்கள் இந்த அரசவையிலிருந்து இந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்திருப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை நான் தூக்கி கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லும். அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து பேசுகிறான், வகாரல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாப். அல்லாஹ்வுடைய அந்த ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் அவர் எழுந்து சொல்லுவார், நீங்கள் கண் சிமிட்டுவதற்கு முன்பாக அந்த சிம்மாசனம் இங்கே இருக்கும்னு சொல்லுவார். அதே போல அடுத்த நொடிக்கு முன்பதாக அந்த சிம்மாசனம் இங்கே வந்து சேர்ந்திருக்கும். இது குர்ஆன் பேசக்கூடிய சத்தியமான ஒரு வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள ஒரு நொடிக்குள் அந்த மனிதர்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர். அவர் நபியோ ரசூலோ அல்ல, ஒரு சாதாரண மனிதர்.
அவர் அந்த சிம்மாசனத்தை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து வைப்பார் என்று குர்ஆன்ல வரலாறு சொல்லும். இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவர் எப்படி அதை கொண்டு வந்தார், அவ்வளோ பெரிய சிம்மாசனத்தை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குதல் அவருக்கு எப்படி சாத்தியமானது என்பதை பற்றி உள்ள கருத்து வேறுபாடுகளில் எழுதும் பொழுது சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வுடைய இறைவசனத்தை அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அவர் உள்ளார்த்தத்தோடு சொன்னார், அல்லாஹ் அவருக்கு அதை சாத்தியமாக்கினான்னு சொல்றார். நாம் ஏற்கனவே சொன்னோமா, அல்லாஹ்வுடைய பெயரை இறைவனை நாம் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி ஒருவர் இறைவனுடைய திருநாமத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அவர் நாடியதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு தருகிறான். அதே போலதான் இந்த மனிதர் அல்லாஹ் என்று சொன்னார். அந்த வார்த்தையினுடைய கணம், அவருடைய ஈமான், அவருடைய இஹ்லாஸ், அவருடைய இறைவனின் மீதான நம்பிக்கை அந்த காரியத்தை அவருக்கு சாத்தியமாக்கி கொடுத்தது. அவர் அல்லாஹ்னு சொன்னார், அல்லாஹ் அவருக்கு அந்த காரியத்தை நடத்தாட்டி கொடுத்தான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் வரலாறுகளில் எழுதுவார். அவ்வளவு தூரம் நாம் ஏன் போய் யோசிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்களோடு செல்வார்கள். அவர்கள் போருக்காக வேண்டி வந்து சேருகிற பொழுது எதிரி படைகளில் இருக்கக்கூடியவர்கள் போர் செய்யாமல் சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து கலைந்து சென்று விடுவார்கள். அங்கே போர் நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்து படுத்து சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம்னு சொல்லி வாளை எடுத்து ஓரமாக வைத்து படுத்து அமர்ந்து தூங்கி விடுவார்கள். அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் மற்ற வேலைகளுக்காக அங்கங்கே போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் தனியாக இருப்பாங்க. எதிரி படையிலிருந்து ஒருவர் வந்து அந்த வாளை எடுத்து கையில் வைத்து கொண்டு நபியை எழுப்புவார். யா முஹம்மத், என்னுடைய கையில் வாள் இருக்கிறது, நீங்கள் நிராயுத பாணியாக படுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் நினைச்சா ஒரு நொடியில் உங்களுடைய தலையை உடலை விட்டும் பிரித்து விட முடியும். இப்பொழுது உங்களை யார் காப்பாற்றுவார்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உள்ளார்த்தத்தோடு அமைதியாக எந்த விதமான அச்சமும் பயமும் இல்லாமல் இறைவரை நினைத்து அல்லாஹ்னு சொன்னாங்க. கையில் அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை அந்த மனிதனுடைய காதின் வழியாக சென்று உள்ளத்தை தாக்கியது. உள்ளம் நடுநடுங்கியது. வாள் கீழே விழுந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்பொழுது கேட்டார்கள், உன்னை யார் காப்பாற்றுவார்? நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை மன்னித்து அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு. இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்னு அந்த வார்த்தையின் கணம் அந்த மனிதனை தாக்கியது என்பது சத்தியமான வரலாறு. அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்தில் சொல்லுவான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் அல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் அல்ல, நாம இருந்தாலும் கூட இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா ذுக்கிரல்லாஹ், முஃமின்கள்ட்ட போய் அல்லாஹ்னு சொன்னா வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கிவிடும். அல்லாஹுடைய பெயரை கேட்கின்ற பொழுது உள்ளம் நடுங்கும். அல்லாஹனுடைய பெயரை உள்ளார்த்தமாக சொல்லுகின்ற பொழுது கேட்பவருடைய மனதில் மாற்றம் ஏற்படும். இது அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கே உண்டான ஒரு பெரும் மகத்துவம் என்பதை தான் மேலே சொன்ன வசனங்களும் வரலாறுகளும் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. நம்முடைய இபாதத் இறைவனின் பால் நம்மை நெருக்கி வைக்க வேண்டும். அல்லாஹனுடைய வல்லமையை நாம் உணர வேண்டும். இறைவனின் படைப்புகளை பார்த்து இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் பேசக்கூடிய நாவாக, நடக்கக்கூடிய கால்களாக, செயல்படக்கூடிய கரங்களாக நம்மோடு அல்லாஹ் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான் என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் இறைவனின் வல்லமையை அறிந்து உணர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.